நீ வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே வந்து பாரு எப்படி ஷூட்டிங் எல்லாம் பண்றோம்னு பாருன்னா சரின்னு சொல்லிட்டு நான் அப்பதான் காலேஜ் முடிச்சு எனக்கு இப்போ 20 வயசு முடிச்சுட்டு நான் போனேன் தளபதி ஷூட்டிங். எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல மைசூர்ல எங்கேயோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ நிறைய கூட்டம், ஒரு 4000 பேர் 5000 பேர் போல இருப்பாங்க. அப்போ வந்து நானும் அந்த சைட்ல எனக்கு மற்றவங்களுக்கும் என்ன யாருன்னு தெரியாது. நான் சும்மா எங்க சைட்ல நின்று பாத்துட்டு இருந்தேன். அப்படி திடீர்னு யாரோ வந்தாங்க, வந்து சொன்னாங்க, சார் ரஜினி சார் உங்களை மீட் பண்ணணும்னு சொல்றாரு அப்படின்னு. அவர் கேட்டிருக்காரு, யாரோ புது பையன் வந்திருக்கான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அமைச்சாரு. இது கிரௌட்ல இருக்கும்போது சரி நான் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு போனேன். போனா நாங்க வண்டி பக்கத்துல போகும்போது ஒரு டக்குன்னு அந்த டோர் திறந்தாரு, இறங்கிட்டு ஹலோ சார் அப்படின்னாரு. ஹலோ சார் நான் சொல்லினேன். அவர் வந்து ஹலோ சார் அப்படின்னா. நான் வந்து அப்ப 20 வயசு. எல்லாருக்கும் அவ்வளவு மரியாதை கொடுத்து ஹலோ சார், ஆல் தி பெஸ்ட் சார், ஆல் தி பெஸ்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு நான் வந்து சீக்கிரம் ஷூட்டிங் போயிட்டு என் ஷாட் கொஞ்சம் அப்புறம் தான் வரும்னாங்க. ஸோ நான் கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு சொல்லிட்டு ஏதோ ஒரு இப்படி நடந்து போயிட்டு இருந்தேன். அந்த ஷூட்டிங் ஒரு வீட்டில் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஏதோ ஒரு ரூமுக்கு போயிட்டு அங்கே பெட் இருந்துச்சு, இது இருந்துச்சு. நான் படுத்துட்டேன், ஃபேன் போட்டு நான் பாட்டு படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஏதோ சத்தம் கேட்டுன்னு சொல்லிட்டு இப்படி ஏந்து பார்த்தானாக்க கீழே தரையில வந்து ரஜினி சார் படுத்துட்டு இருந்தார். கேளுங்க, நான் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுந்தேன். எனக்கு ஒன்றும் புரியல. அவரு கையில் அப்படி கை வச்சுட்டு இப்படி படுத்துட்டாரு. நான் எழுந்து என்ன அங்க 2-3 ஊர்ல அவங்க அசிஸ்டன்ட் யாரும் இருந்தாங்க. சார் என்ன எதுக்கு சார் மேல படுக்க சொல்லுங்க. இல்ல அவரோட ரூமுங்க அது, எழுப்புறதுக்கு வந்தோம். ஆனா அவர் சொன்னாரு டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லிட்டு அவர் சைட்ல படுத்துக்கிட்டாரு அப்படின்னாங்க. சோ நிஜமாவே சச்ச ஜெனுவின், என்னோட இன்டராக்ஷன்ல சச்ச ஜெனுவின் பர்சன். எனக்கும் விசில் அடிக்கணும் போல இருக்கு, ஆனா விசில் அடிக்க தெரியாது எனக்கு.